ஒன் பாட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக நார்மலாக ஊற்றுறத கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரைஸ் வந்து நம்ம மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்ற வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது சாப்பிட்றப்ப நல்லா விற்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 3மே சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம மனம் வந்து கமன்னு இருக்கும். அடுத்து பாருங்கள், 30 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையே சேர்த்துடலாம். அப்படியே கருவேப்பிலை. இல்லை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி எடுத்திருக்கேன், 3 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காவை 3 கத்திரிக்காய் வெட்டி சேர்த்துக்கலாம். நல்லா நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். காய் வந்து உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ சேர்க்கணுமோ அது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நாம் வந்து கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் போட்டு நல்லா சைடிஷ் கூட இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் காய் வந்து இது கூடவே எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அதோட சாதத்தோடு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் 3 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நம்ம ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரைஸ் பண்ணுறோம். அதனால ஒரு 3 கத்திரிக்காய் நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து மொச்சப்பயிறு. இப்போ சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். இந்த சீசன் இருக்கப்போ இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் கிடைக்கிறப்போ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்பப்போ சீசனில் என்னெல்லாம் கிடைக்குதோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்றது நமக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் கரும்புனா கரும்பு, மாம்பழம்னா மாம்பழம், அப்புறமா பலாப்பழம், இந்த மாதிரிலாம் சீசனுக்கு கிடைக்கிறதெல்லாம் அப்பப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே போல் தான் மொச்சக்காயும் சீசனுக்கு கிடைக்கும், அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். காயெல்லாம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கடைசியில் பத்தலையை மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ கலந்துருவோம். கத்திரிக்காய் மொச்சப்பயிரெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சுருக்குன்னு காரசாரமாக இருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அவ்வளவுதான். இப்போ அரிசி தண்ணி எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்படியே எடுத்து நம்ம காரக்குழம்பு அப்படியே சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இதில் ரைஸ் போடாமல் அப்படியே இதை வேக வச்சு நீங்கள் குழம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1.5 டம்ளர் அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1.5க்கு 3 தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துருவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம உப்பெல்லாம் சரி பார்த்துக்கணும். உப்பு இந்த டைமில் உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்து கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். நமக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை போட்டுட்டு கொஞ்சம் 2 பச்சை மிளகாயும் காரத்துக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி கமன்னு சூப்பர் ரைஸ் ரெடி ஆகிருக்கு. நல்லா உதிரி உரியாக பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா குழம்பும் வைக்காமல் ரைஸ் இப்படியே ஒன் பாட்டாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மொச்சப்பயிரும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். 2-3 விசில் தான் விட்டோம், அதுலேயே ரொம்ப அருமையாக வெந்திருக்கு. நீங்கள் அதை தனியாக வேக வச்சு போடணுன்னெலாம் கிடையாது. இந்த மாதிரி குக்கர்லேயே அப்படியே ரைஸ் கூடயே சேர்த்து வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். இது ஒரு லஞ்சுக்கெலாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப நல்ல ரைஸ். அதே போல் சரி குழம்பா சாப்பிடாட்டி என்ன, கொஞ்சம் வெரைட்டி ரைஸாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரியும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.